தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல்ல தாம்பரத்தில் இருந்து ஒரு அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி வந்திருக்கு. சென்னையில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் மோதி தூய்மை பணியாளர் தூக்கி வீசப்பட்ட காட்சிகள் பதைபதைக்க வைத்துள்ளது. கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலை பகுதியில் நள்ளிரவில் தூய்மை பணியாளர் ராணி சாலையோரம் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கார் மோதியதில் ராணி தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி பதற வைத்துள்ளது. ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பல்வேறு நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அலைகள் தாக்கின. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் பூமிக்கு அடியில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 8.8 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. பசிபிக் கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் ஹவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் 10 முதல் 13 அடி வரை சுனாமி அலைகள் எழும்பின. நிலநடுக்கத்தின் போது ஒரு வீட்டில் இருந்த நாற்காலி, மேசை மற்றும் அதன் மீது இருந்த லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் குலுங்கின. கிண்டர் கார்டன் பகுதியில் மழலையர் பள்ளி கட்டிடம் ஒன்று சேதமடைந்தது. கட்டிடத்திற்குள் குழந்தைகள் யாரும் இல்லை என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. கம்சட்கா தீபகற்பத்தில் செவரு குரில்ஸ் நகரில் சுனாமி தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கம்சட்கா தீபகற்பத்தில் நிலநடுக்கத்தால் மருத்துவமனை கட்டிடத்தில் உபகரணங்கள் குலுங்கிய நிலையில் அதை பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தில் கடல் சிங்கங்கள் அரண்டு ஓடிய காட்சிகளும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 8.8 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் ஆன்சிஃபெரோவ் தீவில் அரண்டு போன கடல் சிங்கங்கள் கடலுக்குள் குதித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அழிந்து வரும் கடல் சிங்க இனமான ஸ்டெல்லர் கடல் சிங்கங்களின் இயற்கையான வாழ்விடமாக இந்த பகுதி கருதப்படும் நிலையில் நிலநடுக்கம் தாக்கி பாறைகள் விழத் தொடங்கியதும் கடல் சிங்கங்கள் பாதுகாப்பிற்காக கடலில் குதிக்க தொடங்கின. மறுபக்கம் கவியனோட சமீபத்திய ரீல்ஸ் பலரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் கவின் செல்வ கணேஷ் தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்சிகள் மனதை நொறுக்குவதாக பலர் வேதனையை பகிர்ந்து வருகின்றனர். ரயில் நிலையத்தில் தனிமையில் இருந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கான் இங்கே ஒரு பலே கொள்ளையன். 3 மணி நேரத்தில் கொள்ளையனை பிடிக்க நடந்த போலீசாரின் ஆபரேஷன் வெற்றியில் முடிந்த கதை இது. ரயில் நிலையத்தில் தனிமையில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் மர்ம நபர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பகீர் சிசிடிவி காட்சிதான் இது. நல்லவன் போல நடித்து மேரேஜ் ப்ரொபோசல் கொடுத்த திருடன் அந்த பெண் அசந்த நேரத்தில் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு சிட்டாய் பறந்திருக்கிறார்.
சென்னை பெருங்குடி ரயில் நிலையம். சம்பவத்தன்று மாலை தனியார் பள்ளியில் பணியாற்றும் ஒரு பெண் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக ஸ்டேஷனில் காத்திருந்துள்ளார். அந்த சமயம் அங்கு அதிகமான ஆட்கள் இல்லை. இதனால் பெண் தனிமையில் இருந்ததை நோட்டமிட்ட ஒரு மர்ம நபர் பெண்ணின் அருகில் வந்து அமர்ந்து நைஸாக பேச்சு கொடுத்துள்ளார். நான் மீன் கடை வைத்திருக்கிறேன், தனியாக தான் இருக்கிறேன், என்னோடு வந்தால் திருமணம் செய்து கொண்டு சேர்ந்து வாழலாம் என தொந்தரவு கொடுத்திருக்கிறார். இளைஞரின் இந்த எல்லை மீறிய பேச்சால் அதிர்ந்து போன பெண் அங்கிருந்து எழுந்து வேறொரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் விடாமல் பின்தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்க கடுப்பான பெண் அந்த இளைஞரை எச்சரித்துள்ளார். உடனே அங்கிருந்து கிளம்புவது போல் பாவ்லா காட்டியவர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பெண்ணின் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த பெண் அசந்த நேரம் பார்த்து கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளார். இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ரயில் நிலைய சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து ரயில்வே போலீசாரும் சென்னை மாநகர போலீசாரும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக சிசிடிவியில் பதிந்த இளைஞரின் தோற்றத்தைப் போலவே திருவல்லிக்கேணி பகுதியில் சுற்றித் திரிந்த ஒரு நபரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். இதில் செயினை பறித்து கொண்டு ஓடியது அந்த நபர்தான் என்பது உறுதியானது. கொள்ளையனின் பெயர் பாபாஜி என்கிற சவுந்தர். விழுப்புரம் மாவட்டம் செங்கிமேடு பகுதியை சேர்ந்தவர். வேலை வெட்டிக்கு போகாமல் ஊதாரித்தனமாக சுற்றி உதை வாங்குவது சவுந்தருக்கு கைவந்த கலை. இந்த செயல்பாடுகள் பிடிக்காததால் திருமணமான ஓராண்டுக்குள் இவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார். இதையடுத்து சென்னைக்கு வந்த சவுந்தர் மெரினா, எலியட்ஸ் கடற்கரை ரயில் நிலையங்களில் தனிமையில் இருக்கும் பயணிகளை குறிவைத்து சிறு சிறு திருட்டுகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆனால் போலீசாரிடம் சிக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மறைமலை நகரில் செல்போன் பறிப்பு வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்ற சவுந்தர் சமீபத்தில்தான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். வந்த சில நாட்களிலேயே மீண்டும் கைவரிசை காட்டத் தொடங்கியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் சவுந்தரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் பெருங்குடி ரயில் நிலையத்தில் இவரோடு சுற்றித் திரிந்த மற்றொரு நபரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர். சாதாரண இடத்துல உங்களுக்கு ஒரு அஃபென்ஸ் நடந்து போச்சு, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா 100க்கு டயல் பண்ணுவீங்க, அது போலீஸுக்கு போவோம். ஆனால் நீங்கள் ரயில்வேல இருந்தீங்க அப்படின்னா 100க்கு டயல் பண்ணிங்கன்னா நம்ம ஊர் போலீஸுக்கு தவிர நீங்கள் ரயில்வே போலீஸுக்கு தகவல் சொல்லணும். அப்போ தான் அவங்க விரைஞ்சு வந்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. ரயில்வே போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையாக இருக்காங்க. ஒருத்தர் ஆர்பிஎஃப், இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். அந்த ஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ரயில்களுடைய உடைமைகளை பாதுகாக்க தான் அவங்க. மக்களை பாதுகாக்கிறவங்க ஜிஆர்பி, இது ஸ்டேட் ஃபோர்ஸ், கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ். இவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நான் பேசும்போது நம்மளோட ஸ்க்ரீன்லேயும் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள். 9962 500 500 9962 500 500 9962 500 500. இது வந்து 100 மாதிரி. நீங்கள் எப்படி இங்கே லோக்கல் எதனா அஃபென்ஸ் நடந்தால் 100 போடுறீங்களோ அந்த மாதிரி ரயில்வேல நீங்கள் இருக்கும்போது அஃபென்ஸ் நடந்து போச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா உடனே ஜிஆர்பி ஃபோன் எடுப்பாங்க. நீங்கள் 3 ஷிஃப்ட்லேயும் ஆள் இருப்பாங்க, இரவு பகல். இது வந்து ஒரு 24 ஹவர் ஹெல்ப்லைன். நீங்கள் உடனே தகவல் சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்க இடத்துக்கு உடனடியாக போலீஸ் விரைந்து வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடும். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிஎஃப்க்கு ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பார்க்கலாம், உதவிக்கு அழைக்க 139 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த ஆர்பிஎஃப்என் அதுலேயும் நீங்கள் அழைக்கலாம். ஆனால் நம்ம தந்தி டிவி சார்பாக ஒரு 3 முறை அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். 3 முறையும் தமிழ் பேசும் நம்பர் அதில் இல்லை. அதாவது ஃபோன் எடுத்தாங்க, ஃபோன் எடுத்து ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் மாற்றுங்கன்னு சொன்னாங்க. லாங்குவேஜ் மாற்றி தமிழ் ஆப்ஷனுக்கு போனால் அப்போ ஒருத்தர் ஃபோன் எடுத்தாங்க, ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தமிழ் பேசலை. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது 139 அந்த ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் இந்த நம்பர் 9962 500 500 எடுத்து அழகான தமிழில் பேசி உங்களுக்கு உடனடியாக உதவி கிடைக்கும். நீங்கள் ஆர்பிஎஃப்க்கு ஃபோன் போட்டாலுமே அவங்க ஜிஆர்பி கிட்ட சொல்லி தான்
உதவிக்கு விரைந்து வருவார்கள். எனவே இந்த ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 100 உங்களுக்கு நினைவில் இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் பயணிக்கும் போதோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் போதோ எனி அஃபென்ஸ் நடந்தால் உடனே ஃபோன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்னு ஒரு அறிகுறி இருக்குன்னாலே ஃபோன் பண்ணாலே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, காலியாக இருக்கக்கூடிய, அதாவது பெண்களுக்கு என்று தனி பெட்டிகள் இருக்குது ரயில்வேல, அதுவே ரொம்ப காலியாக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் பயணிக்கிற மாதிரி தான் ஏறாதீங்க. அதுக்கு நீங்கள் ஆண்கள் பெட்டியிலேயே ஏறி பயணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தனியாக பயணிச்சிங்கன்னா இந்த மாதிரி கயவர்கள் சிலர் உங்களை குறிவைக்கலாம். அதே ஆண்கள் பெட்டியில் இந்த மாதிரி இக்கட்டான சூழலில் பயணிச்சா உங்களை பாதுகாக்க, உங்களை காப்பாற்ற, அட்லீஸ்ட் அந்த குற்றவாளி உங்ககிட்ட நெருங்காத வண்ணம் அங்கே ஆட்கள் இருக்கும் காரணத்தினால் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். பெண்கள் பெட்டியில் போதுமான பெண்கள் பயணித்தாங்களா, நீங்கள் பயணிக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை என்று போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளில் அடுத்து, சத்தியமங்கலத்தில் அரசு பேருந்து திடீர்னு பள்ளத்தில் சிக்கினதுனால பயணிகள் பதறிட்டாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பேருந்து ஒன்று சாலை பள்ளத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து ஒன்று 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்றது. அப்போது முன்னே சென்ற சரக்கு லாரி திடீரென சாலையில் திரும்பியதால் விபத்தை தவிர்க்க அரசு பேருந்து வலது பக்கமாக திரும்பியது. இதில் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மாயமான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஐடிபிபி படை வீரர்கள் சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது. ஜம்மு காஷ்மீரில் காந்தர்பல் அருகே உள்ள நுல்லா சிந்து ஆற்றில் இந்திய திபெத் எல்லை காவல் படைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது. அதில் பேருந்தில் இருந்த வீரர்கள் சிலர் காயமடைந்த நிலையில் சிலர் மாயமாகினர். தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட காவல் படை வீரர்களின் 3 ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வாழ்ந்த இளம் பெண்ணை கர்ப்பமாக்கிட்டு நகைகளோடு ஒருத்தர் எஸ்கேப் ஆனதா புகார் எழுந்திருக்கு. நிறை மாத கர்ப்பத்துடன் காவல் நிலையத்தில் படியேறி கண்கலங்கி நிற்கும் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா? செய்து கொள்வதாக கூறி 1 வருடமாக லிவிங் டுகெதராக வாழ்ந்து தற்போது இளம்பெண்ணை கர்ப்பமாக்கி கலற்றிவிட்ட ஆண் நண்பர் இவர்தான். பார்க், தியேட்டர், மால் என உல்லாசமாக சுற்றிவிட்டு 125 சவரன் தங்க நகைகளை அபேஸ் செய்து கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இந்த மோசடி வேலைக்கு நீதி கேட்டுதான் வாயும் வயிறுமாக காவல் நிலையத்தின் படியேறி அலைந்து கொண்டிருக்கிறார் இந்த 9 மாத கர்ப்பிணி பெண். சென்னை அண்ணா நகர் ஹெச் பிளாக்கில் வசித்து வருபவர் 27 வயதான இளம்பெண். பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்துள்ளார். இவருக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பம்மல் பகுதியை சேர்ந்த இளங்கோ என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இளங்கோ திருமணமானவர். இதனால் நீண்ட வருடமாக இருவரும் நட்பாகவே பழகி வந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த 1 வருடமாக மனைவியுடன் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்துவிட்டதாக கூறி இளம்பெண்ணிடம் அனுதாபம் தேடியிருக்கிறார். நண்பருக்கு இப்படி ஒரு நிலையா என இளம்பெண்ணும் இரக்கப்பட இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்திருக்கிறது. நிச்சயம் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என
இளம்பெண்ணுக்கு இளங்கோ சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். இதனால் 1 வருடமாக இருவரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். மேலும் தொழில் செய்ய போவதாக கூறி இளம்பெண் சேர்த்து வைத்திருந்த 125 சவரன் தங்க நகைகளையும் பணத்தையும் வாங்கியிருக்கிறார் இளங்கோ. மொத்த நகைகளையும் கறந்தவர் திடீரென இருந்த இடம் தெரியாமல் எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இளங்கோவை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியாமல் போயிருக்கிறது. இதற்கிடையில்தான் அந்த இளம்பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறார். இதனை எப்படியாவது இளங்கோவுக்கு சொல்ல வேண்டும் என போராடி இருக்கிறார். ஆனால் முடியவில்லை. முடிவில் மெசேஜ் அனுப்பி செய்தியை தெரிவித்திருக்கிறார். அதற்கு நேரில் வந்து சந்திக்கிறேன் என ஓரிரு மெசேஜ் மட்டுமே இளங்கோவிடம் இருந்து வந்திருக்கிறது. தற்போது அந்த இளம்பெண் 9 மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் இளங்கோ அவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனவும் வாங்கிய நகையையும் திரும்ப தர முடியாது எனவும் கூறி அதிர வைத்திருக்கிறார். உடனே தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கடந்த 8 நாட்களுக்கு முன்பு திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அண்ட் தென் 2014 எனக்கு இளங்கோ பம்மலை சேர்ந்தவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது. நாங்கள் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அவர் இந்த மாதிரி அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் எதுவும் செட் ஆகலை. அவங்களுக்கு அஃபேர் இருக்கனால டிவோர்ஸ் பண்ண போகிறேன், டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் லேட்டர் இந்த மாதிரி அவருக்கு பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வெட்டிங்காகவும் நான் சேவிங் பண்ணி சேர்த்து வச்சிருந்த ஜுவல்லரிஸையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தாரு. 2020 நான் அவர்கிட்ட என் ஜுவல்லரிஸ் பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி நான் அது எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டேன், நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் திருப்பி தந்துடுறேன் உனக்குன்னு சொல்லி எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணார். அண்ட் தென் லேட்டராக இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 8.5 months. நான் மார்ச்சில் இதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது நான் உன்னை பார்க்குறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம், ஜுவல்லரிஸ் என்ன இருக்கோ நான் சேவிங்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னார். ஆனால் March 2nd வீக்லேருந்து அவர் என் கூட கம்யூனிகேஷனே இல்லை. ஃபர்தராக என்னால் அவரை கம்யூனிகேட்டே பண்ண முடியல. நானும் அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தேடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே தேடி பார்த்துட்டேன். அண்ட் தென் 4.5 மாசமா ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். புகாரை பெற்றுக்கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுப்புலட்சுமி நிறைமாத கர்ப்பிணியான தன்னை 8 நாட்கள் அலைக்கழித்ததுடன் இளங்கோ மீது வழக்கு பதிவு செய்ய 10,000 ரூபாய் பணம் கேட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அப்புறம் அங்கேருந்து நான் இங்கே நொலாம்பூர் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். இங்கே எஸ்ஐ சுப்பு மேம், இன்ஸ்பெக்டர் சுப்பு மேம் என்கிட்ட எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு 10K மணி கேட்டாங்க. அதையும் கடன் வாங்கி கொடுத்தேன். அவங்க பேருக்குன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட 8 days-ஆக எவ்ரிடே நான் மார்னிங் வரேன், ஈவினிங் போகிறேன். பட் இளங்கோவோட ஃபேமிலிலையும் இளங்கோவும் யாருமே வரவே இல்லை. ஃபைனலி இன்னைக்கு வந்தாங்க. நான் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க 4:30க்கு வந்துட்டு ½ an hour அவங்க பேசாமல் வெளியில் போயிட்டாங்க. இதை பற்றி கேட்டால் இன்ஸ்பெக்டர் மேம் என்னதான் அபியூசிவாக பேசுகிறாங்க, இதெல்லாம் என்னோட தப்பு, இளங்கோவை பிடிச்சி தரது அவங்க வேலை இல்லை, நான் தான் இதுங்கிற மாதிரி என்கிட்ட என் அம்மா கிட்டலாம் கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க. இப்போ எனக்கு இதுக்கான என்ன இருக்கோ சொல்யூஷன் எனக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் பண்ணி தரணும். பின்பு நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு விசாரணைக்காக இளங்கோவை அழைத்த ஆய்வாளர் சாதாரணமாக விசாரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் விசாரணைக்காக வந்த இளங்கோவிடம் கர்ப்பிணி பெண். இத்துடன் தந்தி டிவியின் 10 மணி பரபரப்பு செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம்.